எங்கள் ஊரில் பிறந்து சிதம்பரத்துக்கு படிக்க வந்த எங்கள் தாத்தன், நமது தாத்தன், நம்முடைய முன்னேற்றிய சிவகங்கை ராஜேந்திரன். எதற்கே ராணுவம் நிற்கிறது. துப்பாக்கியால் சுட்டால் மாண்டு போக தெரிகிறது. துப்பாக்கி தூக்கி ராணுவம் நீட்டுகிறது, காவல்துறை நீட்டுகிறது. நெஞ்சை நிமிர்த்தி இந்தி ஒழிக, தமிழ் வாழ்க என்று தன் நெஞ்சை துப்பாக்கி கரையாக்கி செத்து போகிறார். உங்கள் பக்கத்திற்கு கீழப்படுவது பிறந்த நம் தாத்தன் சின்னசாமி தன் தேகத்திலே மண்ணனை ஊத்துகிறார். மண்ணனை ஊற்றி தீப்பற்றி வைத்தால் செத்தொழிந்து போவோம் என்று தெரியும். ஆனாலும் தீ பற்றி எரிந்த போது இந்தி ஒழிக, தமிழ் வாழ்க என்று கத்தித்தோம். ஏன் கத்தினோம்? எதற்கு கத்தினோம்? இந்தியாவுடைய ஒற்றை அடையாளமாக இந்தியை அவர்கள் ஆக்க பார்த்தார்கள். நாங்கள் சொன்னோம், இந்தியாவின் அடையாளம் இந்தி இல்லை. ஏன் இல்லை? இந்தியாவின் அடையாளமாக இந்தியாவின் காலில் இருக்கிற காஷ்மீர் மாநிலத்துடைய தாய்மொழி காஷ்மீர மொழி, பஞ்சாப் என்ற மாநிலத்துடைய தாய்மொழி பஞ்சாபி என்ற மொழி, ராஜஸ்தான் என்ற மாநிலத்துடைய தாய்மொழி மார்வாடி ராஜஸ்தானி என்ற மொழி, இமாச்சல பிரதேசம் என்ற மாநிலத்துடைய தாய்மொழி ஹிம் என்ற மொழி, டெல்லி பட்டணத்துக்கு கிடைக்கக்கூடிய மைதிலியை தாய்மொழியாக கொண்டிருக்கிற, பிகாரியை தாய்மொழியாக கொண்டிருக்கிற, சாந்திரியை தாய்மொழியாக கொண்டிருக்கிற, அவதியை தாய்மொழியாக கொண்டிருக்கிற, போஜ்புரியை தாய்மொழியாக கொண்டிருக்கிற மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் என்கிற 4 மாநிலங்கள். அசாம் என்ற மாநிலத்துடைய தாய்மொழி அசாமி, அருணாச்சல பிரதேசம் என்ற மாநிலத்துடைய தாய்மொழி அசாமி, நாகாலாந்து என்ற மாநிலத்துடைய தாய்மொழி நாகா, திரிபுரா என்ற மாநிலத்துடைய தாய்மொழி திரிபுரி, மேகாலயா என்ற மாநிலத்துடைய தாய்மொழி காலா, கோசி, கோரா. பக்கத்தில் இருக்கிற மேற்குவங்கம் என்ற மாநிலத்துடைய தாய்மொழி வங்கம், ஒரியா என்ற மாநிலத்துடைய தாய்மொழி ஒரியா, மத்திய பிரதேசத்தில் என்ற மாநிலத்துடைய தாய்மொழி அதே மைதிலி, சாந்திரி, போஜ்புரி. பக்கத்தில் இருக்கிற மராட்டியம் என்ற மாநிலத்துடைய தாய்மொழி, உலகத்தில் பெரிய மொழிகள் ஒன்றாக இருக்கக்கூடிய மராட்டியம் என்ற மொழி. மோடி மஸ்தான் பிறந்த அந்த குரலி வித்தைக்காரர் பிறந்த குஜராத் என்ற மாநிலத்துடைய தாய்மொழி குஜராத்தி. பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகா என்ற மாநிலத்துடைய தாய்மொழி கன்னடம், தெலுங்கானா, ஆந்திரா என்ற மாநிலத்துடைய தாய்மொழி தெலுங்கு, அண்டை மாநிலமான கேரளா என்ற மாநிலத்துடைய தாய்மொழி மலையாளம், தமிழ்நாட்டுடைய அன்னை மொழியான தாய்மொழியாவது செந்தமிழ் மொழியான நம்முடைய அன்னை தமிழ். இத்தனை மொழிகள் இருக்கிறது. இத்தனை மொழிகள் இருக்கிறது. நம் மீது இந்தியை திணித்தார்கள், இந்தியை திணித்தார்கள். பாவம் உத்தரப்பிரதேசக்காரன் பீகார்காரன் இந்தி படிச்சா வேலை கிடைக்கும் போல, இந்தி படிச்சா அரசாங்கத்துல பெரிய பதவிக்கு போலாம் போல, இந்தி படிச்சா நம்ம நாட்டின் முதல் குடிமகனாய் நான் இருப்போம் போலன்னு யூபி காரன், பீகார் காரன், மாப்பி காரன் இந்திய படிச்சான். ஆனால் அன்னை தமிழ்நாட்டில் நமது திராவிட இயக்கத்தின் வீரர்கள் தந்தை பெரியாரால், பேரறிஞர் அண்ணாவால், முத்தமிழர் கலைஞரின் தோழர்களால் உந்தப்பட்டு தெரு தெருவாய் போய் சொன்னோம், இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம், நீங்கள் எல்லோரும் வாழுங்கள் நாட்டினரே, தமிழுக்கு தேவை வந்தபின் இந்த தேவமந்திர லாபம் உண்டோ, இந்த மொழி எங்கள் மொழி, அந்த வீர தமிழ் மக்கள் ஆதி என்போ, இந்திக்கு செல்லுவார் அந்த ஈனரை காரியம் விட்டுடுவோம். எப்பக்கம் வந்து போகுது நிதி எத்தனை பட்டாளம் கூட்டி வரும், அற்பவந்தம் இதனை அழுத்தவன் ஆதித்தனை மாங்குயில் கோவிலை பூஞ்சோலை எம்மை மாட்ட வைக்கும் சிறைச்சாலை எங்க விடவும் தமிழ் தாய்களை உயிர் உடலை விட்டு நீங்க வரை என்று செத்தனிந்தோம், போராடினோம், இந்தியை தடுத்து நிறுத்தினோம்.